ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம சபினா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தோசையும் ஒரு இனிப்பு தோசையும் தான், பழ தோசையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலா தோசைக்கு நான் ஒரு 7 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, 3 வரமிளகா. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு இந்த அரைக்கிறத போட்டுக்கிறேன். 3 வரமிளகாவும், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் சோம்பு வாசனைக்கு. இப்போ இதை போட்டு லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தது இப்போ நாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா கிழங்க மசிச்சு உள்ளே போட்டுக்கிறேன். கிழங்கும் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா தோசை. வேறு தொட்டுக்கிறதுக்கு சட்னியே தேவையில்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக நம்ம தோசை பண்ணலாம். சட்னி தனியெல்லாம் அரைக்க வேண்டியதே இல்லை. இந்த மசால் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் புதினா கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, புதினாவும் கொத்தமல்லி இலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் அதில் போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நெய் வேணால் நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ கல் சூடாயிருச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா ரவுண்டாக நம்ம சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம் மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங்கை அதில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பரவலாக போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா. பார்த்தாவே சாப்பிடணும் போல் தோணும், அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் என்கரேஜ் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் மேலே வர முடியும். உங்களுக்கு பிடிச்சதுனாலும் பிடிக்கலைனாலும் எதானாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ சூப்பராக முருகி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ அப்படியே நம்ம தோசையை எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே ஒரு மடக்கிக்கலாம். டேஸ்டியான மசாலா தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நான் தோசை ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதுலேயே அதே மாதிரி நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் தான் தடவி விட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி மூடி வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பழ தோசைக்கு இப்போ நான் ஒரு 5 பழம் போல் எடுத்து வச்சுருக்கேன். பூவம்பழம் தான், நல்லா பழுத்த பழம். அப்புறம்
இப்போ நாட்டு சக்கரை 5 பழம், நாட்டு சக்கரை வந்து ஒரு 200 கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், இது வந்து கல் தூசியெல்லாம் இல்லாத சக்கரை. அப்புறம் மைதா மாவு வந்து ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு ஒரு 150 கிராம் கோதுமை மாவு. இப்போ வாங்க, இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இந்த பழ தோசை அடிக்கடி எங்கள் பாட்டி சுடுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை, 4 ஏலக்காய் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். போட்டு இப்போ இதை ரெண்டையும் அடிச்சுக்கலாம். இப்போ நான் மைதா மாவை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கோதுமை மாவும் போட்டுட்டேன். போட்டு ஒரு 3/4 கப் தண்ணி, மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நம்மளுக்கு தோசை பதத்துக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ எந்த இனிப்புக்குமே நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியும், அதுக்கு வேண்டி இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தோசைக்கல் இப்போ வச்சு இப்போ கொஞ்சம் நெய் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பழ தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஊற்றியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் மேலே வந்து ஒரு அரை பழம் மட்டும் அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி நான் அதில் போட்டுக்கிறேன். நான் அது வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் 2வது அதே மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா, சும்மா இந்த ஸ்நாக்ஸ் கேட்குற டைம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாதிரி கொடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பாய்.